ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை குன்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட 8வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஃபேங் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர பாத்ரூம் வாசல்லே ஹாங் காவல் காத்துட்டு இருக்கா. இதை பார்த்து பதறி போன ஃபேங்கும், இங்க பாருமா, நான் தான் சொன்னல தேவையில்லாம வெளியே வராதுன்னு, அப்புறம் எதுக்காக இங்க நிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும், அது ஒன்றும் இல்ல, அந்த ஆன் உங்களை விட்டு எங்கேயுமே போக வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால தான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபேங்கும் இவ அடங்க மாட்டா போலேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பாக்குறதுக்காக கெஸ்ட் வராங்க, போய் பழத்தெல்லாம் கழுவி நறுக்கி வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் சரின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான். அவனும் நீ கூட பார்க்க ரொம்ப அழகாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஃபேங்க பார்த்து, நீ என்ன எதுக்காக இங்க வர சொன்ன, உன்னோட பாடி கார்டை பத்தி கூட ஏதோ சொன்னியன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்கும், ஆமா, அவன் நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது, நான் அந்த ஆன் கிட்ட அவளை வேலையை விட்டு தூக்க சொன்னா அவ என்னடானா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டும் கிச்சன்ல இருக்க ஹாங்க பார்த்துட்டு, அவளை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் மாதிரி தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஃபேங்கு, அவ சுயரூபத்தை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனும், அவளை வேற ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்ற, நான் இங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஃபேங்கும், எங்க ஓடுற நில்லுன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நிறுத்துறான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு ஹாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பையனை பார்த்து பயங்கரமா எக்ஸைட் ஆகுறா. அதுக்கப்புறமா அந்த பையனை அவளுக்கு ஹாய் சொல்ல இவ பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ போயே இவகிட்ட, உனக்கு அந்த பையனை பிடிக்குமா, அவன் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவளும், அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு ஆளு, அவன் பேரு ஃபூட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கடைசியா நான் அவனை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கா. இவ தன்னந்தனியா பேசுறத பார்த்துட்டு ஃபேங்கும், பாத்தியா இவ தன்னந்தனியா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ தனியா பேசினதெல்லாம் போதும், நறுக்கி வச்ச பழத்தை இங்க எடுத்துட்டு வான்னு சொல்ல அவளும் அந்த பழத்தை எடுத்துட்டு வரும்போது கையெல்லாம் ஆட்டிக்கிட்டே எடுத்துட்டு வரா. அதை பார்த்து ஃபேங்கும், உன்னோட கையேன் இப்படி நடுங்குது, அதெல்லாம் இருக்கட்டும், இவனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவன் என்னோட நண்பன் தான், இவன் பேரு ஃபூட்டோய், இவன் என் கூட சாங் ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கான், இவன் ரொம்பவே நல்ல பையன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும், எனக்கு தெரியும், எனக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபூட்டோய் கிட்ட ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எனக்கு உங்களோட எல்லா டிவி சீரிஸுமே பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க ரொம்பவே நல்ல ஆக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்க. ஃபேங்கும், நீ அவனோட ஃபேன் தானே, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ அவன் கூட கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு, நீ அவனுக்கு கொஞ்ச நேரம் பாதுகாப்பு கொடு, எனக்கு ஒரு ஃபோன் கால் இருக்குன்னு அதை பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா நழுவி போக பாக்குறான். அதை பார்த்து ஹாங்கும், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபேங்கு, நீ எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வர, நீ அவன் கூட பேசிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கு, இல்ல, நான் உன்னை விட்டு போனா என்னோட வேலை போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும், இங்க பாரு, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், உன்னோட வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ அவன் கூட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உன்னால நல்லா வேலை பார்க்க முடியும், நீ போய் அவன்கிட்ட பேசி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங் அவனோட டாக்டருக்கு கால் பண்ணிட்டு, நான் உங்களை பார்க்க உங்களோட கிளினிக்கு வரேன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த டாக்டரும் சரி வான்னு பேசிட்டு இருக்க. ஃபேங்கு பின்னாடியே ஒருத்தன் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கு அந்த ஃபூட்டாய் கிட்ட, உங்களுக்கும் ஃபேங்க்கும் ரொம்ப வருஷம் பழக்கமான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த பையனும், எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லவா, அவன் என்னைக்காச்சும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினானா உன்னால அவனை அடக்கி உன்னோட பேச்சை கேட்க வைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பத்தின ரகசியத்தெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவளும் ஜாலியா அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பையன் ஹாங்கு கிட்ட, நீ ஃபேங்கோட பாடி கார்டா இருக்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும், அதை எனக்கு சொல்ல தெரியல, ஆமா அதெல்லாம் விடுங்க, அந்த ஃபேங் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா ஆளையே காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் அவனோட பாடி கார்டு, நான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும், இருங்க நான் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட போன் எடுத்து அவளுக்கு ஒரு லொகேஷனை அந்த ஃபேங் அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஏன்னா இந்த லொகேஷன்ல இருந்து பிக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜும் பண்ணி வச்சிருப்பான். அவன் அனுப்பிச்ச லொகேஷன் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கும். ஹாங்கும் இவன் எதுக்காக அங்க போனான்னு சொல்லிட்டு அவனோட போனுக்கு ஒரு கால் பண்ண, அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். இவன் போன் ஏன் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் யோசிச்சுட்டு இருக்க. அந்த ஃபூட்டாய், ஆகா இவன் நம்மள இதுக்காக தான் வர வச்சானான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹாங்கும், என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உங்க கூட வந்து அவனை தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு, அதெல்லாம் தேவையில்ல, உங்களை போய் நான் எப்படி அதெல்லாம் பண்ண வைப்பேன், நீங்க இருங்க நான் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் அந்த லொகேஷனுக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தான் இருக்கும். இவளும் அந்த பில்டிங் குள்ள போயிட்டு இருக்க. இவ கூட இருந்த போயே, அந்த ஃபேங் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும், அதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை இந்த லொகேஷன் தப்பா கூட இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு போயவும், நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கு, சரி நான் ஒரு வகையில லக்கி தான், நல்ல வேலை
ஒருவேளை நீ என் கூட இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஃபேங்க கட்டி போட்டிருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்து ஹாங்கும் ஷாக் ஆகுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.